இந்த வீடியோவில் நாம் சாக்லேட் புட்டிங் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு 7 கிராம் அகர் அகர் எடுத்திருக்கேன். அதை நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. அது நல்லா கரைஞ்சி வந்துடும். அது பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அதை லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம சுட தண்ணியில் கொதிக்க வச்சோமா அது கரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், லைட்டாக ஹீட் பண்ணுங்கள், ஸ்லோவாக வச்சு மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ உடனே எடுத்து நம்ம வெடிக்கட்டிக்கலாம். ஆற ஊட்டமாக கட்டிடும். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன் நான் பேனில். அதில் அப்படியே எடுத்து நான் வெடிக்கட்டிக்கிறேன். நல்லா வெடிக்கட்டிக்குங்க. இப்போ 1 கப்பு அளவு சர்க்கரை போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலக்கிக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டுக்குங்க. அதையும் நல்லா கலக்கிக்குங்க. எல்லாம் நல்லா கலந்த பிறகு நம்ம அடுப்பில் வச்சு இது பண்ணிக்கலாம், கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டேன், நான் அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் நம்ம கலரணும். அது பாருங்கள், நல்லா திக்னஸ் வந்துடுச்சு பாருங்கள். இந்த திக்னஸ் வர அளவுக்கு நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். சூடு ஆறட்டும். கொஞ்ச நேரம் நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து காட்டுற பாருங்கள். சாக்லேட் புட்டிங் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக தான் கிடச்சிருக்கு. இதை அப்படியே நான் கவுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாக்லேட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.